இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி டங், நாவு. இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்கள் தியானி. முதலாவது வேர்ட்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங், ஆசீர்வதிக்கும் வார்த்தைகள். இரண்டாவது வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசமுள்ள வார்த்தைகள். மூன்றாவது வேர்ட்ஸ் ஆஃப் பிரைஸ், துதியின் வார்த்தைகள். நான்காவது வேர்ட்ஸ் ஆஃப் மகிழ்ச்சியின் வார்த்தைகள். ஐந்தாவது வேர்ட்ஸ் ஆஃப் ஹெல்த், ஆரோக்கியமுள்ள வார்த்தைகள். ஆறாவது வெயின் வேர்ட்ஸ், வீணான வார்த்தைகள். ஏழாவது ஈவில் வேர்ட்ஸ், கெட்ட வார்த்தைகள். டங், நாவு. முதலாவது வேர்ட்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங், ஆசீர்வதிக்கும் வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவு என்ன மாதிரி வார்த்தை பேசணும்? ஆசீர்வதிக்கும் வார்த்தைகள். பேசுகிறோமா? பேசுகிறோம். வசனத்திலே என்னென்ன விதமான ஆசீர்வாதம் வார்த்தைகளை பேச முடியும்னு ஆண்டவர் வேதத்திலேயே கொடுத்துருக்குறார். உங்களுக்கு சொந்தமாக பேச வரலன்னா இந்த வசனத்தில் மனப்பாடம் பண்ணி என்ன செய்யலாம்? தினமும் பேசும். உங்களுக்கு இயற்கையாக ஒரு ஆசீர்வாதமோ உங்கள் வாயிலேருந்து எதுவும் வரலன்னு வைங்க. எனக்கு அப்படி பேசி பழக்கங்களுங்க. எல்லாரையும் திட்டி எல்லாரையும் சாப்பம் போட்டு தான் எனக்கு பழக்கம்னா என்ன பண்ணுவோம்? வசனத்தை மனப்பாடம் பண்ணி இந்த வசனங்களை என்ன செய்யலாம்? ஆசீர்வாதமாக பேசலாம். என்னாகமம் 6:22-27. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, யாரோடும் அவன் குமாரரோடும் செல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. இது யார் கற்றுக் கொடுக்குறா? இதை தான் சொல்லுங்கள், ஆசீர்வதிக்கும் போது இதை சொல்லி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கொடுக்குறது யார்? ஆண்டவரே சொல்கிறார், இதை சொல். ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல். இப்போ ஆண்டவரே சொல்லுனா நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது? மனப்பாடம் பண்ணி இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துனே இருக்கணும். உங்கள் வாயிலேருந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? வரணும். என்ன சொல்கிறார்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆண்டவர் ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? இதை சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன்? சொல்கிறோமா? ஆண்டவர் ஆசீர்வாதம் வேணும், என் குடும்பத்து மேலே வேணும், என் பிள்ளைகள் மேலே வேணும்னா ஆண்டவர் இதை சொல். இதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன்? சொல்கிறோமா? இதுதான் கேள்வி. இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து என்ன செய்யுங்க? சொல்லுங்கள். எத்தனை பேர் இது மனப்பாடமாக சொல்ல முடியும்? இந்த 3 வசனம் இருக்குது பாருங்க. 24-26 மனப்பாடமாக எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? கை தூக்கினீங்களே. இப்போ பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து மனப்பாடமாக சொல்லுங்கள். அவங்க மேலே அந்த ஆசீர்வாதத்தை கூறுங்க.
பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள். இதுலேருந்து தெரிது எவ்வளோ பேருக்கு மனப்பாடமாக சொல்ல தெரிது சொன்னீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சில பேரை பார்த்துன்னு இருக்கிறேன், அவங்கள என்ன தமிழில் சொல்கிறதுன்னு தெரில. அவே தினமும் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். தினமும் உங்கள் பிள்ளைங்க மேலே சொல்லுங்கள். காலையில் எழுந்தோடனே உங்கள் பிள்ளைங்க மேலே தூங்கும் போது போய் படுக்க போகிறாங்க பாருங்க, அவங்க மேலே கை வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் வசனம் சொல். இப்படி நீங்கள் கூறினீங்கன்னா நான் அவர்களை சொல்லணும். இன்னொரு அடுத்த ஆசீர்வாதம் பாரு. ஆதியாகமம் 27:26 அப்பொழுது அவன் தகப்பனாக ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, என்னை கிட்ட வந்து என்னை முத்தம் செய். அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து. சரியா? இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? துணியை நல்லா துவைச்சி இப்போ நாத்தம் பிடிச்ச மாதிரி இப்போ நின்னீங்கன்னா வந்து வாந்தி எடுத்தாருன்னு எப்படி ஆசீர்வாதம் வரும்? அவன் மோந்து பார்க்குறார். வஸ்திரங்களை நல்லா துவைச்சி சென்ட்டு இருந்தால் அதுவும் அடிச்சுக்கோ. ஏன்னா அவர் மோந்து பார்த்துட்டு தான் ஆசீர்வாதம். மோக்கும் போதே ஒரு மாதிரி வந்து அவர் கொமட்டிச்சுன்னு வைங்க. முந்தி சொன்ன ஒரு கதை ஞாபகம் இருக்கா? சில நேரத்தில் போலீஸ்காரை நிறுத்தி அந்த இதை வச்சு ஊதுன்னு சொல்லுவான், தெரியும்ல அவங்களுக்கு. ராத்திரி எங்கே குடிச்சிட்டு ஓட்டுறாங்களோன்ட்டு ஒருத்தர் நிறுத்தினாங்க. நிறுத்தி போலீஸ்காரன் அதை வச்சு அந்த மிஷின் அப்போ வேலை செய்யலாம். அந்த போலீஸ்காரன் அந்த ஊதுற மிஷின். சரி நீ நேராக ஊதுப்பாடா, நேராக வேணாம் சார், ஊதுறா வேணாம் சார். அவன் எவ்வளோ சொல்லி பார்த்தான், வேணாம் சார், இல்லை ஊதுற. ஊதுனா போலீஸ் தாங்க முடியும். ஏண்டா நீ மனுஷன்? ஏன்னா அவன் பல்லே வளர்க்க மாட்டான். அவன் எவ்வளோ சொல்லி பார்த்தான், வேணாம் சார் வேணாம் சார், ஊதுறானா. என்ன பண்ண, ஊதி விட்டான். கிட்ட முகத்தை கிட்ட அப்படியே அதிர்ச்சியாகி, ஏடா நீ எல்லாம் மனுஷனான்னு திட்டி விட்டான். அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து நான் ஆசீர்வதிக்கிறார். இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கு. தேவன் உனக்கு வானத்து பணியை பூமியின் கொள்மையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்துவிடும். ஜனங்கள் உன்னை சேவிக்கும், ஜாதிகள் உன்னை வணங்கிடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாக இருக்கும். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார். உன்னை சபிக்கிறவர்கள் சகிப்பிக்கப்பட்டார், உன்னை ஆசீர்வதிக்கவள் ஆசீர்வார் என்று சொல்லி அவனை ஆசீர்வாதம். இதுவும் ஆசீர்வாதம். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம். ஆதியாகம் 48:15,
16. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தேவனும், எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர் இந்த பிள்ளைகளை என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் என்பவர்கள் பேரும் இவர்களுக்கு விடப்படும். பூமியிலே இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். வேணுமா வேணாமா? உங்கள் பிள்ளைங்களுக்கு மேலே கூற வேண்டிய, நான் வழிபட்ட தேவன், பிறந்த நாள் இந்நாள் வரை என்னை ஆதரித்த அதே தேவன் உன்னையும், எல்லா தீமைக்கு என்னை நீங்களாக்கி அதே தேவன் உங்களையும் பாதுகாப்பாராக. பூமியில் நீங்கள் எப்படி இருக்கணும்? மிகுதியாக பெருகி இருப்பீர்களாக. சொல்கிறோமா? கேள்வி அதுதான். இங்கே தலையாட்டின் போகிறது பெருசில், உங்கள் வாயிலிருந்து வரணும். வாயிலிருந்து இந்த ஆசீர்வாதம், அடுத்த ஆசீர்வாதம். ஆதியாகமம் 49:22 இந்த ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட சத்துருக்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு விரோதமாக வந்தால் கூட அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இந்த ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட பேர் உங்கள் பிள்ளைங்க மேலே எரிச்சல், வன்கண், பொறாமை, எல்லா விதமான ஒன்றும் செய்யாதபடி இந்த ஆசீர்வாதம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் வெல்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். மனமடிவுனா என்ன அர்த்தம்? சும்மா சாதாரண துக்கம் இல்லை. மனமடிவுனா என்ன அர்த்தம்? மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவருடைய வில் உறுதியாயிற்று. அவன் புயங்கள் யாக்கோபருடைய வல்லவரின் கரங்களினால் இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலும் கண்மை. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆற்று. அவர் உனக்கு துணையாக இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களும் உன்னை ஆசீர்வாதம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷித்த உச்சந்தலையின் மேலும் வருவதாக. உங்கள் பிள்ளைங்க தலை மேலே என்ன இருக்கணும்? ஆசீர்வாதம். கூறினே இருக்கணும். கூறினே. அப்போ தான் யார் என்ன சொன்னால் என்ன பண்ணாலும் ஒன்றும் பலிக்காது. ஏன்னா நீங்கள் சொல்கிற உங்கள் ஆசீர்வாதம் எங்கே வந்து நிற்குது? அவங்க சிரசின் மேல். சிரசுனா என்ன அர்த்தம்? தாய்மொழியில் கேட்குறேன். சிரசுனா என்ன அர்த்தம்? அவங்க தலை மேலே என்ன இருக்கணும்? யார் சொல்லணும் அந்த ஆசீர்வாதத்தை? அதான் இங்கே சொல்கிறார், இவைகள் அவன் சிரசின் மேல். ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைங்க மேலே என்ன இருக்கணும்? அந்த ஆசீர்வாதம் இருக்கணும். இரண்டாவது வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் உள்ள. மார்க் 11:22 இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். எவனாகிலும்னா என்ன அர்த்தம்? நம்ம அதில் இருக்கிறோமா இல்லையா? எவனாகிலும். இது ஒன்றும் பெரிய அப்போஸ்தலர், பெரிய தீர்க்கதரிசி ஒன்று யார்? எவனாகிலும். தெருவில் போகிறவனாக இருந்தால் கூட எவனாகிலும் இந்த மலையை
பார்த்து மலை போல் பிரச்சனை இருக்குதுன்னு வைங்க, உங்களுக்கு மலையை போல் ஒரு பிரச்சனை இருக்கு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நான் சொல்லணும், நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி வாயிலிருந்து வரணும், வாயிலிருந்து வரணும். தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். சொல்கிறது நடக்கும்னு என்ன செய்யணும்? சந்தேகப்படாமல், சும்மா சந்தேகத்தோடு விசுவாசம் இல்லை, விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு ஒப்பாரி வச்சுன்னு இருக்கிறோம். மலை போல் பிரச்சனை இருக்கும்போது ஒன்று ஒப்பாரி வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம ஊரில் மெட்ரோ வாட்டர் இருக்குதா? சில பேருக்கு மெட்ரோ வாட்டரே அவசியம் இல்லை. சில பேருக்கு மெட்ரோ வாட்டரே எதுனாலும் சின்ன பிரச்சனை தான் கூட எல்லாம் பண்ணக்கூடாது. செய்ய வேண்டியது என்ன? அந்த மலையை பார்த்து என்ன செய்? விசுவாசமாக சந்தேகப்படாமல் என்ன செய்? போனது நீ சந்தேகப்படாமல் அவன் சொன்னபடியே ஆகும். எபிரெயர் 13:5-6 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எத்தனை பேர் எனக்கு இருக்கிறது போதுன்ற எண்ணம் இருக்குது இன்றைக்கி? இன்றைக்கி ஒரு தேவதூதன் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு இருக்கிறது போதும்னு எத்தனை பேர் சொல்கிற நிலைமையில் இருக்கிறீங்க? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உன்னை விட்டு. அதனாலே நாம் என்ன செய்யணும்? தைரியம். இதுதான் விசுவாச வார்த்தைகள், இதுதான் விசுவாச. நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லலாமேனா சொல்லுமா சொல்லக்கூடாதா? ஒவ்வொரு நாளும் சொல்லும். ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லும்? வாயை திறந்து கர்த்தர் எனக்கு சகாயர், நான் மனுஷன் எனக்கு. 1 சாமுவேல் 17:45-47. தாவீது கோலியாத் அவன் பெரிய வீரன், மகா. இவன் வந்து வாலிபன். தாவீது வந்து ஆடு மேய்ச்சினவன். ஆனால் இவனுக்குள்ளே என்ன இருந்தது? விசுவாசம். அதற்கு தாவீது, அதற்குன்னா எதற்கு? அவன் என்ன சொல்கிறான்? உன்னை பாரு இன்றைக்கி என்ன பண்ணுறேன்றான். கோலியாத் தாவீதை பார்த்து இன்றைக்கி ஒன்று. அதற்கு பெலிஸ்தியை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருக. இன்றைக்கி உலக மக்கள் அந்த மாதிரி வருவாங்க. உலக ஆயுதங்களை பாரு, நான் என்ன பண்ண போகிறேன்? நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் இன்றைய தினம், நாளைக்கில் என்று கர்த்தர் உன்னை என் கையில் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணத்தை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மரலுக்கும் கொடு. அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து. யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். தான் விசுவாசம். அங்கே கோலியாத்தோ நிற்கும் போது அந்த நேரத்தில் தான் சில பேர் ஞாயிற்றுக்கிழமையில் பயங்கர விசுவாசமாக பேசின்னு இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை அவன் போடுற அல்லேலியா பக்கத்தில் இருக்கும் காதெல்லாம் கிழிகிற மாதிரி இருக்கும். திங்கக்கிழமை சத்துரு வந்து நிற்கும். அது கிடையாது. இவன் எப்போ இதெல்லாம் பேசினா முன்னாடி
சத்ரு முன்னாடி வந்து முன்பதாக வந்து நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் தான் என்ன இருக்கணும்? விசுவாச வார்த்தைகள். இப்போ தான் காட்டணும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு எப்போ காட்டணும்? நேருக்கு நேர் வந்து சத்ரு நிற்கும் போது அப்போ தான் உள்ளேருந்து என்ன வரணும்? விசுவாசம். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் எப்படி இருக்கணும்? அசையாமல் உறுதியாக இருக்க கடவுள். வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. மாறவே கூடாது. நம்ம பண்ணுகிற அறிக்கையில் என்ன செய்யக்கூடாது? மாறவே கூடாது. அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள். ஏன்? அவர் உண்மை வாக்கு தத்தம் பண்ணவர். 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடலில் இருந்து விசுவாசிக்கிறபடி பேசுகிறோம். நம்ம விசுவாசத்தோடு இருந்து விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? பேச. எபேசியர் 6 ரட்சணியம் என்னும் தலை சிறகு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் தேவ வசனம் வந்து ஆவியின் நீங்கள் அதை பேசுனீங்கன்னு வைங்க, உங்கள் வாயிலிருந்து என்ன போகுது? பட்டயம் போய் சத்ரு, உங்களுக்கு விரோதமாக வர சத்ருவின் கிரியைகளெல்லாம் நிர்மலமாக்கும்படி இதுதான் பட்டயம். அப்போ எதை பேசணும்? தேவ வசனம். அது பேச பேச அது பட்டயம் மாதிரி போய் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதெல்லாம் நிர்மலம். வேறு எதுவும் பேசின்னு இருக்குது, அதை உளறின்னு இருக்கக்கூடாது. சில பேர் ஒரு சத்துரு வந்து நின்னா டொடொடொடொடொன்னு உளருவாங்க, பயந்து போய் நடுங்க போய். அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் வாயிலேருந்து வசனம் போகணும், பட்டயம். அதுதான் ஆவியின் 3வது வேர்ட்ஸ் ஆஃப் பிரைஸ், துதியின் வார்த்தைகள். சங்கீதம் 34 கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில். இந்த நாட்களிலே நம்ம வாயில் என்ன இருக்கணும்? எக்காலத்தில் என்ன செய்யணும்? சோதனம் பண்ணினே இருக்கணும். அவரை துதி எப்பொழுதும். இந்த வசனம் இப்போ வாசிக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. சங்கீதம் 103 1 2 பாராமல் எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கே பார்க்காம சொல்லுங்கள் பார்க்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும். இதை செய்கிறோமா? முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோமா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இருக்கிறோமா? மறக்காது. அதை நினைச்சுன்னா இப்போ ஸ்தோத்திரம் பண்ணினே இரு. எபேசியர் 5:19-21 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரி. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தார். எப்பவுமே ஆண்டவரை துதிக்கிற பாடல் நம்ம வாயில் என்ன செய்யணும்? இருக்கும். 4வது வேர்ட்ஸ் ஆஃப் மகிழ்ச்சியின் வார்த்தைகள். நீதிமொழிகள் 15:20 மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காசு செலவு பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. காசு செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எதுலேயும் சந்தோஷம் உண்டாக்கலாம்.
நீங்கள் மாதம் ஆரம்பமாக இருந்தாலும் மாதம் கடைசியாக இருந்தாலும் காசே நீங்கள் பேசுகிற வார்த்தையினாலே என்ன உண்டாக்கலாம்? மகிழ்ச்சி உண்டாக்கலாம். எத்தனை பேருக்கு அப்படி பேச தெரியும்? மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேச தெரியுமா? சரி, இன்னொரு விதமாக சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இன்னொரு விதமாக சொல்கிறேன். மற்றவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி பேச தெரியுமா? இதுவும் புரியலையா உங்களுக்கு? தாய்மொழி, நேற்று தான் உலக தாய்மொழி தினம். நேற்று தான் உலக தாய்மொழி தினம். தாய்மொழியில் தான் கேட்குறேன் நான். மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேச தெரியுமா? மற்றவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி பேச தெரியுமா? தெரிலன்னா கற்றுக்கோங்க. வாரம் என்ன பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பண்ணி காட்டுறேன்னா இல்லையா? எப்படி மற்றவங்களை சிரிக்க வைக்கணும்னு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன்னா இல்லையா? அதை பார்த்தாது கற்றுக்க முடியாதா? பார்த்தாது நீங்கள் கற்றுக்கலன்னு வைங்க. எனக்கு வேறு மாதிரி கூட பேச தெரியும். 2 நிமிஷத்தில் உங்களெலாம் அழுதுன்னு இருப்பீங்க. நான் சொல்கிற கதைகளில் சோக கதையை சொன்னேன்னு வைங்க, எல்லாம் இப்படி தொச்சுன்னு இருப்பீங்க. அந்த மாதிரியும் இது உங்களுக்கு ஒன்றும் ஏறுற மாதிரி தெரிலன்னு வைங்க, மாறிவிடும். அது வேறு மாதிரி போய் வாரம் எல்லாம் அழ வச்சு அனுப்பிச்சு ஓன்னு அழுதுன்னு போவீங்க. இங்கேருந்து ஓன்னு அழுதுன்னு போவீங்க. சரியா? கற்றுக்கணும். இதுக்கு ஆசை அவசியம் இல்லை. நம்ம பாக்கெட்டில் ஒரு பைசா இல்லைன்னா கூட வெறும் நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே என்ன உண்டாக்கலாம்? சந்தோஷம் உண்டாக்கலாம். மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை என்ன செய்யும்? அதை ஒடுக்கும். நல்வார்த்தையோ அதை கவலையில் ஒடுங்கி போயிருப்பான், ஒடுக்கும். கவலை என்ன பண்ணும்? இருதயத்தில் இருக்க கவலை அப்படியே ஒடுக்கி அப்படியே இருப்பேன். பார்த்துருக்கீங்களா? கவலையில் அப்படியே ஒடுங்கி போயிருக்கிறவங்கள பார்த்துருக்குறீங்களா? ஒன்றும் பெரிய செலவே அவசியம் இல்லை. ஒரு நல்வார்த்தை சொன்னீங்கனாலே அப்படியே மாறிடும். நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாகும். எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்? ஆண்டவரே, ஒடுங்கி போய் கவலைனால ஒடுங்கி இருக்காங்க, என் வாயிலிருந்து என்ன வரணும்? அது அப்படியே மகிழ்ச்சி ஆக்குற நல்வார்த்தை என் வாயிலிருந்து வரணும். அவங்களே ஒடுங்கி போயிருந்தா அது இன்னும் மோசமாக்குற மாதிரி இப்போ சில பேருக்கு அந்த கிருபை இருக்குது. ஏன்ப்பா நானே இங்கே நொந்து போயிருக்கிறேன், இந்த நேரத்தில் வேறு நீ வந்து ஒருத்தர் ஐசியூவில் பயந்துன்னு உயிருக்கு ஆபத்தில் பயந்துன்னு இருந்தாராம். எதுக்கு பயந்துன்னு இருந்தார்? அங்கே ஒருத்தர் ஜெபிக்க போனாராம். ஐயா அவங்களுக்கு ஜெபிக்க அவர் ரொம்ப அப்படி ஒடுங்கி போயிருக்கு கவலையில். ஏன் பிரதர் இவ்வளோ கவலைப்படுறீங்க? மிஞ்சி போனால் என்ன ஆகணும்? அதுக்கு தான் அவர் பயந்துன்னு அங்கே இருக்கிறார். அவர் அங்கே ஐசியூவில் இருக்கிறது பயந்துன்னு இருக்கிறது எதுக்காக? அவரை போய் ஏன் பிரதர் கவலைப்படுறீங்க? மிஞ்சி போனால் என்ன ஆக போகுதுன்னா எப்படி அவர் கவலை போவோம்? அது மகிழ்ச்சி ஆக்குமா? நல்வார்த்தை அது என்ன செய்யும்? மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நம்ம மூலமாக ஒரு நல்ல செய்தி வரணும். அது கேட்கும் போதே எப்படி வரும்? எலும்புகள். நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மா கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். விடாய்த்த ஆத்மாக்கு அப்படியே குளிர்ந்த தண்ணீர். தூர தேசத்துலேருந்து என்ன வருது? நல்ல நம்ம நல்ல செய்தி அறிவிக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா அதுலேயே சந்தோஷத்தை என்ன செய்யலாம்?
உண்டு பண்ணலாம். 5வது வேர்ட்ஸ் ஆஃப் ஆரோக்கியமுள்ள வார்த்தைகள். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாம். இனிய பேசுகிறோமான்றது தான் கேள்வி. பேசுகிறோமா? இனிய சொற்கள் பேச தெரியுமா? எத்தனை பேருக்கு குழந்தைங்களை கொஞ்சம் தெரியும்? குழந்தைங்களை கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு? எப்படி குழந்தைகிட்ட பேசணும்? அது ஒவ்வொன்று கற்ற முடியுமா? அதை பார்த்து முறைக்கலாமா? குழந்தைங்கள பார்த்து என்ன செய்யணும்? அழ ஆரம்பிச்சிடும். அதுங்களை பார்த்து முறைக்க பேசும்போதே என்ன பண்ணும்? இனிய வெறும் குழந்தைங்களுக்கு தான் அந்த மாதிரி ஆசை இருக்குன்னு நினைக்காதீங்க. நீ 100 வயசு தாத்தா பாட்டியாக இருந்தால் கூட அவங்களுக்கும் என்ன ஆசை? அவங்கள பார்த்து எப்படி பேசணும்? இனிய தாத்தாவை பார்த்து, தாத்தா நீ இனிமையாக பேச, ஐயோ அப்படியே முகத்தில் என்ன வரும்? பாட்டிக்கு 101 வயசுன்னு வைங்க, பாட்டின்னு போய் இனிமையாக பேசுனீங்க, ஐயோ நாமா. எல்லாருக்கும் யாராக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாம் சரி, இனிய சொற்கள் எப்படி இருக்குமா? தேன் கூடு போல். உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னு வைங்க, தேன் சாப்பிடக்கூடாது. ஆனால் என்ன செய்யலாம்? இனிய இதில் ஒன்றும் சுகர் ஏறாது, சுகர் கம்மியாகும். ஸ்ட்ரெஸ்ஸில் தான் சுகர் ஏறும். இனிய சொற்கள் பேசுனீங்கன்னா சுகர் என்ன ஆகும்? பிபி ஹையாக இருந்தால் அதுவும் என்ன ஆகும்? கம்மியாகும். இனிய இது கூட செலவே அவசியம் இல்லை. ஒரு பைசா கூட மருந்துக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியமே. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு எலும்புகளுக்கு என்ன ஆகும்? ஔஷகம். பேசுகிறோமன்னு தான் கேள்வி. ஒவ்வொரு நாளும் எத்தனை வார்த்தை பேசுகிறோம், அதில் எத்தனை வார்த்தை இனிய? பேசும்பொழுது அப்படி என்ன ஒரு மதுரம் ஆத்மாவுக்கு என்ன வரணும்? மதுரமும் ஔஷகம். ஔஷகம்னா என்ன அர்த்தம்? தாய்மொழியை இல்லை, ஔஷகம்னா என்ன அர்த்தம்? மருந்த. மதுரம்னா என்னது மதுரம்னா? நீங்கள் பைபிள் படித்து அதை என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னே இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ, நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். பயங்கரமாக ஜாக்கிரதையாக இருக்கும். மாறுபாடாக பேசினா என்ன அப்படி நொறுக்கிற மாதிரி. சில பேர் பேசினாலே உங்களை என்ன பண்ணுறாங்க? அப்படி நொறுக்கிறாங்க. பேசாதீங்க. ஆரோக்கியமுள்ள நாவு என்ன கொடுக்கும்? அப்படியே போன உயிர் கூட வந்துடும். போன உயிர் கூட வந்துடும். என்ன அவங்க? நீதிமொழிகள் 25. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். வெள்ளித்தட்டு இன்றைக்கி என்ன விலை வைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு வெள்ளித்தட்டு இன்றைக்கி என்ன விலை வைக்கும்னு நினைக்கிறீங்க? 1000 இருக்குமா, லட்சத்தில் இருக்குமா? பொற்பழம் தங்கத்தில் ஒரு பழம் செஞ்சால் அது எப்படி இருக்கும்? ஒரு பழம் ஃபுல்லாக தங்கம்னு வைங்க, அது 1000 இருக்குமா, லட்சத்தில் இருக்குமா, கோடியில் இருக்குமா? உங்களுக்கு ஆசை இருக்க அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆசை இருக்கணும்னா ஏற்ற சமயத்தில் சொன்ன எப்படி இருக்குமா? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளுக்கு சமானம். அவ்வளோ வல்லமை இருக்குது. நீங்கள் ஏற்ற நேரத்தில் சரியான ஒரு வார்த்தை உங்களால் சொல்ல முடிஞ்சது வைங்க, அவங்களுக்கு வேறு லட்சமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளுக்கு சமானம். பேசுகிறோமா?
ஏற்ற நேரத்தில் என்ன சொல்லணும்னு சொல்கிறோமா, வேறு எதாவது சொல்லின்னு இருக்கிறோமா? நான் ரொம்ப ஜாக்கிரதையாக. நீதிமொழிகள் 12:18 பட்டயத்து குத்துக்கள் போல் பேசுகிறவளும் உண்டு. ஞானமுள்ளவர்களுடைய நாவோ அவசியம். பட்டய குத்து போல் பேசுகிறவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? குத்துற மாதிரி பேசுகிறவங்க இருக்கிறாங்களா? நம்ம அப்படி இருக்கிறோமா? இருக்க ஞானமுள்ளவர்களுடைய நாவோ அவசியம். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரம், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை. இப்போ எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க, நாவில் எவ்வளோ வல்லமை இருக்குது. உங்களை உயிரோட வைக்க முடியும், ஒருத்தரை அழிக்கவும். மரணமும் ஜீவனும் நாவில் அது அவ்வளோ வல்லமை. ஆனால் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். 6வது வெயின் வேர்ட்ஸ். நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் தேவையா? சில பேர் ஏதாவது பேசி மாட்டிங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க, இது தேவையா உனக்கு? அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் வாங்க ஏதோ ஒன்று வளரி பயங்கரமான சண்டையிலையும் இதுலேயும் மாட்டின பிறகு மற்றவங்க பார்த்து என்னான்னு சொல்லுவாங்க, இது தேவையா? கொரோனாவில் ஃபோன் எடுத்தோன்னே சொல்லுவாங்க, மிகவும் அவசியம் எனில் உங்கள் வீட்டை விட்டு என்ன செய்யாதீங்க. அது இதில் மாற்றி வச்சுக்கலாம். மிகவும் அவசியம் எனில் உங்கள் வாயை என்ன செய்யாதீங்க, திறக்காதீங்க. சும்மா திறக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக எதாவது பேசணுன்னா மாத்திரம் தேவையானதை வீணாக என்ன செய்யாதீங்க. மத்தேயு 12:34-30 விரியன் பாம்பு குட்டிகளே. யாருன்னா அந்த மாதிரி இருக்கிறீங்களா? நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி இருதயத்தின் நிறைவினால் வாய். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து என்ன வருது, நல்லவைகளை எடுத்துக்கலாம். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பினாலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லும். வாய் இருக்குன்னு பேசின்னு இருக்கக்கூடாது. பேசணுமான்னு பாருங்கள். வீணான யாவையும், எத்தனை வீண் வார்த்தை பேசுங்களோ அத்தனைக்கும் என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்கணும். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்க, அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று. நீ நீதிமானா குற்றவாளியா எதை வச்சு தீர்ப்பாங்க? என்ன பேசுன, தேவையில்லாததை பேசாத. ஏன்னா அதுலேயே நீ நீதிமான், உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று. நீதிமொழிகள் 6 நீ உன் வாய் மொழியினால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளினால் பிடிப்பட்டாய். மாட்டிக்கின. எதில் போய் எதனால் மாட்டிக்கின? தமிழில் பழமொழி இருக்குதா? தமிழில் பழமொழி இருக்குதா? தாய்மொழியில் ஒரு பழமொழி கேட்குறேன் நான். நுழந்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நுழந்தான் தான் வாயினாலே அழிவான். நுழந்தான் தான் ஏதாவது ஒளறி வாயினாலே போய் நாசமானதே. வாயை அடக்க மாட்டாங்க, அதனால தான் நாசமாக அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா. ஏதாவது ஒன்று பேசி எங்கே போனாலும் பிரச்சனை. ஏன்னா வாயை என்ன செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? அவங்களுக்கு தெரியுமா? அந்த ஆள் பேர் சொல்ல சொன்னால் சொல்லுவீங்களா? எங்கே போனாலும் ஏதாவது ஒரு வாயை திறந்து ஏதாவது ஒரு பண்ணி ஒரு கலகத்தை உண்டாக்கி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இதனாலே அவன் நாசமாக போனாங்க.
வாயினாலே இது வெறும் ஆண்களா பெண்களும் இருக்கிறாங்களா? இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. சொல். மத்தேயு 5:37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகும். உள்ளது உள்ள இல்லைன்னா இல்லை. இதுக்கு மிஞ்சி என்ன செய்யாது? இதுக்கு மேலே போனால் எல்லாம் சங்கீதம் 19:14 என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பது. நான் பேசுகிற வார்த்தையும் நான் யோசிக்கிற சிந்தனைகளும் எப்படி இருக்கணும்? உம்முடைய சமூகத்தில் பிரீதினா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்கணும். இது ஒரு ஜெபம். இது ஒரு ஜெபம். ஒவ்வொரு நாளும் எழுந்தோடனே ஜெபம், ஆண்டவரே இன்றைக்கு என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் உம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்? பிரீதியாக இருக்கணும். 7வது ஈவில் வேர்ட்ஸ், கெட்ட வார்த்தைகள். யாக்கோபு 3:1-10 என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. சில பேருக்கு என்ன ஆசை? என்ன ஆகிடணும்னு ஆசை அவங்களுக்கு. மைக்கை கொடுத்து பாருங்கள், எவ்வளோ பேருக்கு ஆசை இருக்குது. உள்ளே இருக்குது, தன்னால் வெளியே வரும். அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் எல்லாம் அமைதியாக மைக்கை கொடுத்து பேசுங்க பிரதர், பேசுங்க சிஸ்டர்னா எவ்வளோ ஆசை இருக்குதுன்னு வெளியே வந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தாலே எப்படி தெரியும்னா மைக்கு திருப்பி கிடைக்காது. இதுலேயே தெரியும் அவங்களுக்கு என்ன, இந்த மைக்கு மேலே என்ன இருக்குது. என் சகோதரர் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஆயிடாதீங்க, போதகரை ஆயிடாது, மாட்டிப்பீங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இல்லைங்க நான் அப்படி இல்லைங்கன்னு சொல்கிறீங்களா? யாருன்னா நான் அந்த மாதிரி இல்லைங்க, நான் அப்படிலாம் எதுவுமே தவறதில்லைன்னு யாருன்னா சொல்கிறீங்களா? வசனம் சொல்லுது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் என்ன பண்ணுறோம்? தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாது அவன் பூரண தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனாக இருக்கு. முதல்ல எதற்கு அடக்கு? நீ பேசுகிற வார்த்தையை சொல் தவறாமல் இரு. அதை அடக்குனா உன் முழு சரீரத்தை என்ன செய்ய முடியும்? இதில் தான் இருக்கு. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படிபடிக்கு அவளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவளை முழு சரீரத்தையும் திருப்பி. கப்பல்களையும் பாருங்கள். இது எந்த சின்ன போட் கிடையாது, இது பெரிய. அவைகள் மகா பெரியவளாய் இருந்தாலும் கடும் காற்றினால் அடிப்பட்டாலும். பெரிய கப்பல் மாத்திரம் பயங்கரமான காற்று அடிக்குது, கடும். அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறியதான சுக்கானினாலே திருப்பும். எவ்வளோ பெரிய கப்பல் எவ்வளோ காற்று அடித்தாலும் அது எங்கே போய் சேரணுமோ அதை கொண்டு போய் சேர்க்கறது என்ன? சின்ன சுக்கான்னா என்ன அர்த்தம்? காரில் ஸ்டேரிங் இருக்குது பாருங்க. இந்த சின்ன சுக்கா என்ன பண்ணுது? அவ்வளோ பெரிய கப்பல் அவ்வளோ காற்று அடித்தாலும் கொண்டு போய் எங்கே போகணுமோ போய் சொல்லிட்டு அடுத்த வசனம் அப்படியே நான் வந்து என்ன நாவு நம்ம வாழ்க்கைக்கு என்னவா இருக்குது? நாவு தான் அப்படியே இதுதான் ஸ்டேரிங். இந்த நாவு தான் நம்ம வாழ்க்கைக்கு என்னவா இருக்குது? இது என்ன பேசுதோ அங்கே தான் போய் சேரும். ஏதாவது உளறின்னு வந்தோன்னா அங்கே தான் போய் அப்படியே நாவான்.
சிறிய அபவமாக இருந்தும் பெருமையானவர்களை பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். நாவு அது அநீதி நிறைந்த நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளில் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும். இந்த சர்க்கஸில் மிருகத்தில் என்னென்னலாம் பண்ண வைக்கிறாங்க. அது என்ன காட்டு மிருகம் இருந்தால் கூட அதை ட்ரெயின் பண்ணி அதோடைய சுவாபத்தில் என்ன பண்ணுறாங்க, அடக்கிறாங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. இங்கே இவ்வளோ மனுஷன் இருக்கிறீங்க, நாவை அடக்க முடியுதா? அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய நாவை அடக்க முடியுதா? இந்த பெரிய பெரிய வக்கீல் என்கிட்ட சொல்கிறார், சீனியர் அட்வொகேட் என்கிட்ட, ஐ எம் த மாஸ்டர் எவ்ரிவேர். இந்த கோர்ட் எல்லா இடத்துலையும் நான் தான் நீதிபதிக்கு முன்னாடி அப்படி பேசுவேன். நீதிபதிக்கு முன்னாடி நான் அதிகாரத்தோடு என்ன பண்ணுவேன், எல்லா இடத்துலையும் நான் தான். ஐ எம் த மாஸ்டர் எக்ஸப்ட் பிஃபோர் மை ஒய்ஃப். என் மனைவிக்கு முன்னாடி மாத்திரம் என்னால் வாயே அங்கே அமைதி அடங்கி உட்காந்துருவேன். வேறு எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல என்னால் பேச முடியும். எவ்ரிவேர் ஐ எம் த மாஸ்டர். ஆனால் ஒரு இடத்துல மாத்திரம் வக்கீலில் ஒரு தொழிலே என்ன பேசுறது, எல்லா இடத்துலையும் பயங்கரமாக பேசுவார். ஒரு இடத்துல மொத்தம் வாயத்தர் எங்கெங்க, பிஃபோர் மை ஒய்ஃப், பிஃபோர் மை ஒய்ஃப். இப்படி சொன்னாருன்னு ஒரு 3 வக்கீல்கள் உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், இந்த சீனியர் அட்வொகேட் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாருங்கன்னு சொன்னேன். நான் இங்கே பக்கத்தில் இருக்க அட்வொகேட், நாங்கள் எல்லோரும் அதே மாதிரி தாங்கன்றார். இந்த அட்வொகேட் என்னன்றார், எங்கள் எல்லார் நிலைமையும் அப்படி தான். எல்லோரும் எல்லாம் அங்கே தான், கோர்ட்டில் தான் அவங்க வீராப்பெல்லாம் பெரிய பெரிய ஆர்கியூமெண்ட். இங்கே ஆர்கியூ பண்ண வர மாட்டேங்குது, அங்கே ஆர்கியூ பண்ண வருது. அங்கே நல்லா, இங்கே ஒன்று வாயை திறக்க முடியல. அடக்க நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் அது அடங்காத புல்லாங்குழல், சாவுக்கு ஏதுவான விஷம். விஷம் உள்ளே இருக்குது, எங்கேயும் நீங்கள் வெளியே எங்கேயும் போக அவசியம், இங்கேயே இருக்குது. சாவுக்கு ஏதுவான விஷம் இங்கேயே. அதனாலே ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணுறோம், பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். திங்கட்கிழமை ஆச்சுன்னா தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படும். என் சகோதரரே, இப்படி இருக்கலாம், இப்படி இருக்காதீங்க, எப்படி இருக்காதீங்க. தீத்து 3:2 ஒருவனை தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்தத்தை காண்பிக்கும். அவர்களுக்கு நினைப்பூட்டு. எங்கே மறந்துட போகிறாங்க, ஞாபகப்படுத்து. நம்ம சாந்தமாக யாரையும் சபிக்காது. யாக்கோபு 4:11 சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீர்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறனாயிராமல்
அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். எபேசியர் 4:25-30 அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினா பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவும். பொய்யை களைந்துன்னு என்னை கழட்டி போட்டுருங்க, இனி பொய் பேசாதீங்க. சில பேரை பற்றி சொல்லுவாங்க, அவங்க தோளில் பை இருக்குமா, கழுத்தில் டை, வாயில் என்ன இருக்குமா, வாயில் பொய். ஒவ்வொரு இடமா பொய்ன்னு வருவாங்க. இங்கே ஒரு டையை மாட்டின்னு ஒரு பையை வச்சுக்கினேன், வாயை திறந்தா நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருக்கும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல். கோபம் வந்தாலும் சில பேர் கோபத்தில் பண்ணி, சில பேர் கோபத்தில் பிள்ளைங்களை அடிச்சு பிள்ளைங்க செத்து போய் இதெல்லாம் நடந்துருக்குது. இப்படி அடிச்சாடி அவன் போய் மண்டையில் எங்கே இடிச்சா உயிர். கோபம் உண்டாலும் என்ன செய்யாதீங்க, பாவம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியாக அப்படியே வச்சுன்னு இருக்கக்கூடாது. உள்ள அன்றைக்கி இந்த ராத்திரி தூங்குறதுக்குள்ளே என்ன அந்த எரிச்சல்லாம் அப்படியே வச்சுருந்தீங்க வைங்க, ஒரு நாள் வெடிக்கும். குக்கர் வச்சு யாருன்னா பார்த்துருக்குறீங்களா? ப்ரெஷர் குக்கர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பண்ணும், அப்படி தூக்கி விடுவாங்க. ஏன்னா ஆவி வெளியே அப்படியே உள்ளே வச்சிங்கன்னு. ஒரு நாள் எங்கள் வீட்டில் பருப்பு வச்சுருந்தாங்க குக்கரில். என்ன வச்சுருந்தாங்க? பருப்பு வேக வைக்க. வந்து பார்த்தா பருப்பை காணோம். எங்கடா பாச்சு பருப்புன்னா எங்கே, அங்கே ஒட்டின்னு இருக்குது. ஏன்னா அந்த குக்கர் வெடித்து இந்த வருகையில் எடுக்கப்படுகிற மாதிரி அந்த பருப்பு மேலே போய், என்னடா குக்கர் திறந்துருக்குது பருப்பை காணமேன்னு பார்த்தா எங்கே இருக்குது ஐயா, அங்கேருந்து பார்க்குது என்ன. ஏன்னா இதான் நடக்கும். எரிச்சல் உள்ளே வச்சு ஒரு நாள் வெடிக்கும். பயங்கரமாக உள்ளே வச்சுன்னே இருக்காதீங்க. உள்ளே வச்சுன்னே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியாக கடை. பிசாசுக்கு இடம் கூடாமலும், பிசாசு நல்லா ஏற்றி விடுவோம். எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி விட்டுன்னு இருப்பான். அதை கேள்விப்பட்டீங்களா? திருடுகிறவன் இனி திருடாமல். சரியா? எதுவுமே திருடக்கூடாது. ஒரு சின்ன கொடையாக இருந்தால் கூட என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஒரு சின்ன கொடை தான், அந்த கொடை கூட என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி கைகளினால் நலமான வேலை செய்து. வேலை செய், சோம்பேறியாக இருக்காது. இன்னொருத்தன் வேலை செஞ்சு வச்சுருந்து அதை போய் திருடாத. நீ வேலை செஞ்சு உனக்கு என்ன வேணுமோ என்ன செய், வாங்கிக்க. நீ வாங்கி மற்றவங்களுக்கு கொடு, திருடாத. உழைச்சி சம்பாதி. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே எனக்கு பிரயோஜனம் உள்ளாகும்படி. அப்படின்னா நீ பேசுகிற வார்த்தை கேட்குறவனுக்கு என்னவாக இருக்கணும், பிரயோஜனமாக. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறது தான் முத்திரை. முத்திரை இல்லைன்னா மீட்கப்பட மாட்டீங்க. அவரை துக்கப்படுத்தாமல் இருக்க என்ன செய்யணும்? சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணம் மற்ற எந்த துர்க்கமும் உங்களை விட்டு நீங்கள் ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன துருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்து போல என்ன செய்யணும், நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். இவே இந்த நாளிலே நம்முடைய நாவு எப்படி இருக்க வேண்டும்? டங்
நம்முடைய 7 சத்தியம். முதலாவது என்ன பேசணும்? வேர்ட்ஸ் ஆஃப் பிளெஸிங், ஆசீர்வதிக்கும். இரண்டாவது வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசமுள்ள. மூன்றாவது வேர்ட்ஸ் ஆஃப் துதியின். நான்காவது வேர்ட்ஸ் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின். ஐந்தாவது வேர்ட்ஸ் ஆஃப் ஹெல்த், ஆரோக்கியமுள்ள வார்த்தைகள். ஆறாவது இது எதுனா பேசக்கூடாது, வெயின் வேர்ட்ஸ், வீணான. ஏழாவது ஈவில் வேர்ட்ஸ், கெட்ட. இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்பில் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களில் உம்மை எங்களோடு பேசின ஒரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய நாவின் வார்த்தைகளை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் மிக கவனமாக இருக்கும்படி, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசும்படி, விசுவாசமுள்ள வார்த்தைகளை மகிழ்ச்சியின் வார்த்தைகளை பேசும்படி, ஆரோக்கியமுள்ள வார்த்தைகளை பேசும்படி இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா வீண் வார்த்தைகளை பேசாதபடி நியாயத்திற்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாட்களை வாழும்படி செய்கிற எல்லா கெட்ட வார்த்தைகள் முற்றிலுமாய் எங்களை வெற்றி நீர் அகற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதத்திலும் நன்மையான வார்த்தைகள், சமாதானத்துக்கு ஏற்ற வார்த்தைகள், கிருபை நிறைந்த வார்த்தைகள், அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள், சுகத்தை கொடுக்கிற, ஆறுதலை கொடுக்கிற வார்த்தைகள் எங்கள் மூலமாக பேசும்படி இந்த நாட்களில் கிருபை தர வேண்டுமாய் இன்றைக்கு தியானித்த ஒவ்வொரு வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்க கிருபை, அந்த வசனங்கள் கிரியை செய்யட்டும், இருதயத்தில் கிரியை செய்து 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும். குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷத்தை தரும். இந்த நாட்களில் பரீட்சை எழுதும் எல்லா பிள்ளைகளையும் ஞானத்தினால் நிரப்பும். நல்ல சுகம்பலத்தை, நல்ல ஞாபக சக்தி, நல்ல தைரியத்தை தரும். எல்லாரும் வெற்றி சிறந்து முன்னேறி செல்லும்படி இந்த நாட்களில் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஆறுதல் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. என்னையே பலியாய் தந்தேனே. தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே.
அடைய வார்த்தையாலே சுத்தப்படுத்தும். தேவசாயல் நானும் அடைய வார்த்தையாலே சுத்தப்படுத்தும். உந்தனின் பாதையில் அனுதினம் செல்ல, உந்தனின் பாதையில் அனுதினம் செல்ல ஆவியாலே பலப்படுத்தும். தேவா உம்மை போல் மாற்றுமே, என்னையே பலியாய் தந்தேனே. தேவா உம்மை போல் மாற்றுமே, என்னையே பலியாய் தந்தேனே. நீதியும் மீட்பும் பங்குமானீர், உம் நீதியாவும் நிறைவேற்றிட. நீதியும் மீட்பும் பங்குமானீர், உம் நீதியாவும் நிறைவேற்றிட. ஜீவியம் உமக்காய் ஒப்படைத்தேனே, ஜீவியம் உமக்காய் ஒப்படைத்தேனே. ஏற்று உம் வழியில் நடத்திடுமே. தேவா உம்மை போல் மாற்றுமே, என்னையே பலியாய் தந்தேனே. தேவா உம்மை போல் மாற்றுமே, என்னையே பலியாய் தந்தேனே. உலக சிநேகம் ஒன்றும் வேண்டேன், உம் அன்பு எம்மை நெருக்கிடுதே. உலக சிநேகம் ஒன்றும் வேண்டேன், உம் அன்பு எம்மை நெருக்கிடுதே. அழிந்திடும் ஆத்தும தரிசனம் கண்டு, அழிந்திடும் ஆத்தும தரிசனம் கண்டு அன்பரின் சாட்சியாய் விளங்கிடுவே. தேவா உம்மை போல் மாற்றுமே, என்னையே பலியாய் தந்தேனே. தேவா உம்மை போல் மாற்றுமே, என்னையே பலியாய்